சிம்பிளா, ஈஸியா, உதிரி உதிரியா வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, இதில வெண்டைக்காய போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க முதல்ல வந்து உப்பு போடாம பண்ணுங்க. உப்பு போட்டீங்க அப்படின்னா, அந்த வழுவழுப்பு தன்மை வந்துரும். ஸோ ஒரு மீடியம் டூ ஹைல வச்சுட்டு நீங்க பண்ணலாம். இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போடுவோம். இந்த மாதிரி நல்ல ரோஸ்ட் ஆயி வந்துரும். இதுக்கப்புறம் பாசுமதி அரிசி 2 கப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிபாத் ஸ்டைல்ல பண்ண போறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், பட்டை, கசகசா, கொஞ்சம் கிராம்பு இதெல்லாம் போட்டு ஏலக்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வரமிளகாய் காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுருங்க. இது வந்து நம்ம பவுடரா அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, எல்லா ரைஸ்க்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் மட்டும் வேக வச்சீங்கன்னா போதும். இப்போ இதிலேயே தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதையும் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரைஸ் வந்து கெட்டு போகாம இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனா வரணும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோடயே சேர்த்து அரைச்சு வச்சுடுவோம். யூசுவலா வாங்கிபாத் வந்து கத்திரிக்காயில பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம புளியும் கரைச்சு வச்சுக்கணும். இப்போ பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி, இல்ல நிலக்கடலை, பெருங்காயம், பச்சை மிளகாய், இல்ல வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே லைட்டா போட்டா போதும். இதில வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதே ஸ்டைல்ல நீங்க கேப்சிகத்தில பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் போட்டுறலாம். வெண்டைக்காய் வந்து யூசுவலா குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம நெறைய ஆயில் ஊத்தியும் பண்ணி குடுக்க முடியாது. இந்த மாரி செய்யும்போது அவங்களுக்கு சத்துக்களும் உள்ள போகும். புளி கரைச்சு வச்சதையும் நம்ம ஊத்திரலாம். இதுலயே வந்து மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள். ஸோ அவ்வளோதான். பெருசா வந்து கரம் மசாலா தேவைப்படாது. நம்ம பொடி அரைக்கிறதுனால. ஸோ இந்த பொடிய நம்ம கொஞ்சம் போட்டுட்டு, வேக வச்ச பாசுமதி அரிசிய போட்டு, திரும்ப ஃபைனலா தேவையான அளவு பொடி போட்டுக்குவோம். அவ்வளோதான். உப்பும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து உருளைக்கிழங்கோட எடுத்துக்கலாம், சிப்ஸோட எடுத்துக்கலாம். டைரக்ட்டா அப்படியே குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம்.